ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னா என்ன, என் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் என்னையால் ட்ரேட் பண்ண முடியும், கால்னா என்ன, புட்டுனா என்ன, இதனுடைய விதி என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாகவே ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எப்போனாலும் உங்களை ஜீரோ ஆக்கிரும் அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும். ஏன்னா ஆப்ஷனில் தான் லாஸ் ஆனவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமான பேர். நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னுடைய பணத்தை எல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், அது உண்மை தான். என்ன காரணம் அப்படின்னா, யாருமே பணத்தை போடாமல் முதல்ல ஸ்டாக் மார்க்கெட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் இங்கே யாருமே அப்படி பண்ணுறது கிடையாது. எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதில் ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னாலே ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதுக்குன்னு சர்டைன் ரூல்ஸ் இருக்கும், ஒரு பிரின்சிபல் இருக்கும். நீங்கள் எல்லாமே இது என்ன அப்படிங்கிறது எல்லாருமே ஒரு குழப்பம் இருக்கும். என்ன அப்படின்னா, சார் ஒரு கம்பெனியோட நிகர லாபம் அது நிகரமாக ஒரு நஷ்டம் அடையுது, அதை பொறுத்து தானே மார்க்கெட் மூவ் ஆகும். எஸ், அதுவும் ஒரு ஃபேக்டர் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் ட்ரேடிங் கிடையாது, அதுவும் ஒரு ஃபேக்டர் அப்படிங்கிறது நீங்கள் மைண்டில் எடுத்துக்கணும். இதில் என்ன சொல்ல வராங்க, கால் புட்டை பொறுத்த மட்டும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ பொதுவாக இது கண்டுபிடிச்சதே எதுக்காக அப்படின்னா ஹெட்ஜிங் பண்ணுறது. அதாவது ரெண்டுமே நீங்கள் வாங்கி வைக்கலாம். இதில் முழுக்க ஃபஸ்ட் இந்த கான்செப்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கால் புட்டு அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போது ஏ அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூ 100 ரூபாய். சரிங்களா? இந்த 100 ரூபாய் ஷேரு இன்னும் வரக்கூடிய ஒரு வாரத்துக்கு மேலே போகும். 100 ரூபாயிலேருந்து 110 ரூபா இன்னும் ஒரு வாரத்தில் போகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா இதை கேம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கங்க. கால் ஆப்ஷனை என்ன பண்ணணும் அப்படின்னா பை பண்ணணும். சரிங்களா? இதே இது மார்க்கெட் இறங்கும், கீழே டவுன் ஆகும் அப்படின்னா புட் ஆப்ஷனை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த புட்டை பொறுத்த மட்டும் இது 100 ரூபாயிலிருந்து 90 ரூபாய் வரும் வரக்கூடிய வாரத்தில் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் புட்டை பை பண்ணணும். ரெண்டுமே பை தான், இதில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சார், ரெண்டுமே பை, அதுதான் விதி, ரூல்ஸ், பிரின்சிபல் அப்படி வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் மேலே ஏறும் நினச்சிங்க அப்படின்னா காலை பை பண்ணணும். ஸோ பர்டிகுலராக இந்த ஏங்கிற ஸ்டாக்கு அது இறங்கும் நினச்சிங்கன்னா பியை என்ன பண்ணணும், அதாவது புட் ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பை பண்ணணும். ரெண்டுமே பை. இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். இது ஒரு கேம் மாதிரி நீங்கள் மைண்டில் அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் மேலே ஏற போகுதுன்னா நான் காலை பை பண்ண போகிறேன், மார்க்கெட் கீழே இறங்க போகுது அப்படின்னா நான் புட்டை பை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஆப்ஷன் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் சும்மா நீங்கள் என்எஸ்சி வெப்சைட்டுக்கு நெஃப்டி பேங்க்கு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஆப்ஷன் செயின் இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிறது நீங்கள் எல்லாமே இதில் எடுத்துக்கலாம். இதில் 2 இருக்குது. அப்போது நான் ஒரு கால் அப்படின்னு சொன்னல, அது உங்கள் லெஃப்ட் சைடு இந்த சைடு ஃபுல்லாக இருக்குல்ல, இது எல்லாமே கால் ஆப்ஷன். உங்கள் ரைட் சைடு இருக்குல்ல, இது எல்லாமே புட் ஆப்ஷன். இது மட்டும் கொஞ்சம் குழப்பம், கொஞ்சம் கவனமாக மைண்டில் ஏற்றிக்கங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மார்க்கெட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேங்க் நிஃப்டி எவ்வளோ ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? 40,700 என்ன இருக்குது பாருங்கள், நிஃப்டி பேங்க்கு 40,700 ட்ராவல் ஆகிட்டுருக்கு. நான் என்ன பண்ணுறேன், இந்த 40,800 சரிங்களா, 40,900 நீங்கள் பார்த்தீங்கன்னா 40,700 எக்ஸாக்டாக இல்லை, கரெக்டாக பார்த்தீங்கன்னா 84 இருக்குது. ஸோ இதில் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 40,800 40,900 கால் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் அட் த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏடிஎம் அப்படின்னு நீங்கள் நிறைய இடத்துல கேள்வி, அட் ப்ரெசண்டில் இருக்குல்ல, அப்படி புரிஞ்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அட் ப்ரெசண்டில் இருக்கிறது அட் த மணி. இப்போது இந்த அமௌண்டெல்லாம் தொடலை. இப்போ இது வரைக்கும் என்ன, இப்போ 30 27 28,000 29,000 இதெல்லாம் தொட்டுட்டு வந்துருச்சு. 30 இதெல்லாம் தொட்டுட்டு வந்தால் தான், அதுக்கு மேலே போக தான் உங்களுக்கு என்ன வரும், இந்த 40,000 வரும். கீழே இருந்து 1ஆம் நம்பர்லேருந்து 40,000 வரைக்கும் தொட்டிருக்கு. இதெல்லாம் என்னென்னா இந்த மணி. சரிங்களா? இந்த மணி அப்படின்னா இன்னான மணி அப்படின்னு வந்துடும். இதெல்லாம் தொட்டுட்டு உள்ளோடி வந்திருக்குல்ல, 1 2 3 4 அப்படி 40,000 வரைக்கும் வந்துருச்சுல. அப்போ இது கால் ஆப்ஷனுக்கு இந்த மஞ்சள் கலரில் இருக்குல்ல, லைட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோ ஷேடோ அடிச்சிருக்கோம். இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த மணி, இந்த 41
சரிங்களா? அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா 43,000 46,000 இதெல்லாம் இன்னும் தொடவே இல்லை. இதெல்லாம் இன்னும் உச்சத்தில் இருக்குது. இதெல்லாம் அவுட்டில் இருக்குது. இதெல்லாம் அவுட் ஆஃப் த மணி. எதுக்கு? கால் ஆப்ஷனுக்கு. நல்லா கவனத்தில் எடுத்துக்கணும். சரிங்களா? இதுக்கு அப்படியே உல்டா அப்படிங்கிறது தான் இந்த சைடு. என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னும் ஆயிடுச்சுன்னு சொன்னால, இப்போ இந்த மணியெல்லாம் தொட்டுட்டு வந்துருச்சுல, இதுக்கு இது என்ன அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி. இந்த புட் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் அவுட்டரில் இருக்குல்ல, வெளியில் இந்த 42,000 43,000 இதெல்லாம் என்னென்னா இந்த மணி. ரெண்டும் குழப்பிக்கணும். ஒன்று சரியாக தெரிஞ்சுது அப்படின்னா இது புரிஞ்சிடும். சரிங்களா? இப்போது நீங்கள் எந்த மாதிரி ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணணும்? இதில் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைக்கை எதில் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய குழப்பம் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷனுக்குள்ளே தான் நான் காட்டுறேன். சரிங்களா? இப்போ 40,800 மைண்டில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அட் ப்ரெசண்ட் 40,800ங்கிறது வந்து அட் ப்ரெசண்ட் 40,800 அப்படிங்கிறத நான் டைப் பண்ணுறேன். ஸோ நான் கரெக்டாக டைப் பண்ணிட்டேன் 40,800. இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். இதில் வீக்லி கான்ட்ராக்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு வாரமும் இருக்கும். இது அக்டோபர் கடைசி வாரங்கிறதுனால நான் அந்த மந்த்லி கடைசி முடிய போகிறனால இந்த மந்த்லி கான்ட்ராக்ட் எடுக்க இது அக்டோபரோட முடிஞ்சிடும். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா காலையும் புட்டையுமே ஆட் பண்ணிட்டேன் அட் ப்ரெசண்டில். சரிங்களா? அட் ப்ரெசண்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு இதில் நான் ஆட் பண்ணுறேன் காலையும் புட்டையும். அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 41,000 நான் எடுக்கிறேன். சரி, 42 கூட எடுத்துக்கிறேன். அப்போ தான் ஒரு புரிதலுக்காக எடுக்கிறேன். ஸோ 42,000 இதோட அக்டோபர் கான்ட்ராக்டையும் நான் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? அப்புறம் ஒரு 39,000 கீழே. சரிங்களா? 39,000 அதனுடைய காலையும் புட்டையும் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு 2 ஆட் பண்ணல, அது அட் த மணி. இதனுடைய ப்ரைஸை பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? டீசெண்டாக நீங்கள் வந்து ஒன்றை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நான் அடுத்து என்ன எடுத்தேன், அடுத்து நான் எடுத்தது அவுட் ஆஃப் த மணி. கால் ஆப்ஷனில் அவுட் ஆஃப் த மணி இந்த ரெண்டும், இந்த க்ரீனும் இதுவும் என்னது அவுட் ஆஃப் த மணியில் எடுத்தேன். எவ்வளோ? 42,000. இதில் கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே ஏற ஏற, அதாவது அவுட்டில் காலுங்கிறது இங்கே இருக்குது. இந்த கால் ஆப்ஷனில் அவுட் ஆஃப் த மணின்னா இருக்குது. சரிங்களா? நீங்கள் இந்த அவுட் ஆஃப் த மணி இதுக்கு மேலே 41,000 45,000 எடுக்க 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 இதனுடைய வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். சரிங்களா? அப்போது நீங்கள் கால் ஆப்ஷன் மார்க்கெட் மேலே ஏறும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கால் ஆப்ஷனை பை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வெறும் 674 ரூபா போதும். சரிங்களா? கால் ஆப்ஷனில் அவுட் ஆஃப் த மணி இங்கே இருக்குது. சரிங்களா? இது வந்து அட் த மணி, இங்கே இருக்கிற அட் த மணி. இது உங்களுக்கு ப்ரைஸ் தெரிஞ்சிடும். நீங்கள் அட் ப்ரெசென்ட்டில் தான் எப்போதுமே ட்ரேட் எடுக்கணும். இன்ட்ராடே பண்ணுறவங்க எதுக்காக அட் ப்ரெசென்ட் எடுக்கணும்னா மூவ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இன்னொரு விஷயம், நிறையா ட்ரேடர், அதாவது எல்லாருமே எதில் ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா அட் ப்ரெசென்ட்டில் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. அதில் மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு வார்த்தை புரிஞ்சுக்கணும். என்ன வார்த்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தொடர்ந்து ஒரு ஷேரை பை பண்ண அந்த ஷேர் வந்து மேலே ஏறும். தொடர்ந்து ஒரு ஷேரை செல் பண்ண அந்த ஷேர் வந்து கீழே இறங்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது அட் ப்ரெசென்ட்டில் நீங்கள் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டில் இப்போ மார்க்கெட் எதில் ரன் ஆகிட்டு இருக்கு, 48,800 ரன் ஆகுதுன்னா அதை எடுக்கும்போது மூவ்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும். அவுட் ஆஃப் த மணியில் போயிட்டு கால் ஆப்ஷன், இது வந்து கால் ஆப்ஷன். சரிங்களா? அதே இது புட் ஆப்ஷனில் பாருங்கள். கால் ஆப்ஷன் வந்து கால் ஆப்ஷனுக்கு அவுட் ஆஃப் த மணி, புட்டுக்கு இது என்னது, இந்த இடத்து இது ரெண்டையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். இந்த முதல்ல இருக்க ரெண்டையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இது ரெண்டு அவுட் ஆஃப் த மணி, அவுட் ஆஃப் த மணிலாம் எடுத்தேன். ஆனால் காலுக்கு தான் அவுட் ஆஃப் த மணி. இங்கே சீன் போட்டிருக்கல, அதுக்கு தான் அவுட் ஆஃப் த மணி. பிக்கு என்னது, பிக்கு அது வந்து இந்த மணி. சரிங்களா? இன்னான மணியை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரேட் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? புட்டுக்கு. அதே இது காலுக்கும் இந்த மணியை நீங்கள் எடுத்தீங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணேன், 39,000 காலுக்கு இது என்னது 39,000, அது வந்து இன்னான மணி கால் ஆப்ஷனுக்கு, அதனுடைய வேல்யூ அதிகமாக இருக்குது பாருங்கள். புட்டுக்கு இது என்னது 39,000ங்கிறது அவுட் ஆஃப் த மணி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்கிற மாதிரி தெரியும். இந்த வீடியோ இன்னொரு வாட்டி நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா புரியும். இன்னொரு வாட்டி புரிதலுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இதை பொறுத்த மட்டும் இந்த கால் ஆப்ஷனில் இதில் அவுட் ஆஃப் த மணி இது எல்லாமே. சரிங்களா? இதை நீங்கள் எடுக்க கால் ஆப்ஷனில் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் சின்ன சின்ன அமௌண்ட்டை வச்சு கூட உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். பட் மூவ்மெண்ட் கம்மியாக இருக்கும். அதே இதுக்கு அவுட் ஆஃப் த மணி, இதுக்கு என்னது இந்த மணி. புட்டில் போயிட்டு நீங்கள் இன்றைக்கி 40,000 ட்ராவல் ஆகிட்டுருக்கு, நீங்கள் மேலே போய் எடுக்கிறீங்க அப்படின்னா ரேட் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இதே இது கால் ஆப்ஷனில் இந்த மணின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இது வந்து இந்த மணி, இதுக்குள்ளே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ரேட் அதிகமாக இருக்கும். புட்டில் என்னது, இது வந்து அவுட் ஆஃப் த மணி, இங்கே இன்னான மணியில் இதுக்கு அவுட் ஆஃப் த மணி. அப்போ என்ன ஆகும், ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு குழப்பமே வேண்டாம், நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். நிறைய பேர் இதை பண்ணுவாங்க. இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் நல்லா மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணி மார்க்கெட் நல்லா ஏறும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒன்றே ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கங்க.
நீங்கள் போயிட்டு என்ன பண்ணலாம், கால் ஆப்ஷனில் அவுட் ஆஃப் த மணி, ஏன்னா மார்க்கெட் மேலே ஏன்னா நீங்கள் போய் எடுக்கலாம். ஆனால் இன்ட்ராடே பண்ணுவேன், நான் ஒரு நாள் 2 நாள் தான் ஹோல்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு நாள் ஹோல்டு அப்படிங்க பொறுத்த மட்டும் உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். ஆப்ஷனை பொறுத்த மட்டும் இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா அட் ப்ரெசண்டில் எடுங்க, இல்லை அப்படின்னா இந்த மணியில் எடுங்க. இன்னான மணி மூவ்மெண்ட் கரெக்டாக இருக்கும், அவுட் ஆஃப் த மணியில் மூவ்மெண்ட் கம்மியாக இருக்கும். இதில் இப்போ நான் சொல்கிற வார்த்தை பிகினருக்கு புரியாது, ஸோ ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கு புரியும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணக்கூடிய விஷயம். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், see you.